அவர்களே, இன்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால உலகத்தில் உள்ள தாத்தா பாட்டி தினம். தாத்தா பாட்டினாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. தாத்தா பாட்டியோடு வாழ்வது, பேசி சிரிப்பது, மகிழ்வது மிகப்பெரிய பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்லை. இன்றைக்கி தாத்தா பாட்டிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டியை நேசிப்போம், அவங்கள மகிழ்ச்சியாக வைப்போம். அவங்கள ஒரு பொருட்டாக எண்ணாத அளவுக்கு நாம் ரொம்ப கருத்தும் கவனமாக இருக்கணும். ஏன்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். தாத்தா பாட்டியை நம்ம உதாசீனப்படுத்தணுன்னா அது நம்ம நரகம் நமக்கு தப்பாது. குடும்பத்தில் இருக்கிற முதியோர்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ரெகோபெயாம் ஒரு மண்ணை முதியோரோட ஆலோசனையை தள்ளுனான், அவன் ஆட்சியே கவிழ்ந்து போச்சு, அவன் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிட்டான். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி முதியோரை நம்ம கனம் பண்ணணும், அவங்கள நேசிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு தாங்க. சரியா? அது மாத்திரமல்ல, இந்த தாத்தா பாட்டியோட அருமையை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். தாத்தா பாட்டி கர்த்தர் தந்த ஈவு. தாத்தாவும் பாட்டியும் அவருடைய ஆலோசனை நமக்கு அருமருந்து. தாத்தா பாட்டியின் ஆசீர்வாதம் கபடற்றது. தாத்தா பாட்டியின் கண்டிப்பும் நமக்கு மகிழ்வானதே. தாத்தா பாட்டியின் மடியும் தோளும் அடிக்கு தப்பும் அடைக்கலப்பட்டணும். தாத்தா பாட்டியோடு கூடி மகிழ்வது, பேசி சிரிப்பது மிகப்பெரிய பாக்கியம். அது ஒரு சிலருக்கு கிடைக்கிறது இல்லை. தாத்தா பாட்டி தரும் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை விட அவர்களே நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த அருமையான தாத்தா பாட்டியை கண்மணி போல காப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்கொள்வோம். தாத்தா பாட்டியோட ஆலோசனை நமக்கு ரொம்ப அருமையானதுங்க. அதை அல்லல் தட்ட வேண்டாம். மனாசையின் தாத்தா யாக்கோபை போல, தீமோத்தேவின் பாட்டி லோவிசாலை போல நாமும் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்வோம்? இருப்போம். பைபிள் அழகாக சொல்லுது, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. யோபு 12:12. முதிர் வயதுடன் முகத்தை நீ கனம் பண்ணு. இதெல்லாம் பைபிள் நமக்கு கொடுக்குற ஆலோசனை. நாங்களாம் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிச்சு. தாத்தா பாட்டியோடு மகிழ்ந்து ஒருவேளை சந்தோஷமாக இருந்த நாட்கள் கிடைத்தது. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு என்னுடைய வழி தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்கல. அது ரொம்ப வருத்தமான காரியமாக இன்றைக்கு வரை எனக்கு இருக்கும். ஆனால் வருங்கால தலைமுறைகள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி கிடைச்ச பொக்கிஷமாக நினச்சி அவர்களோடு காலத்தை நம்ம பயன்படுத்துவோம். அவள் கொடுக்குற ஆலோசனைகள் நமக்கு ரொம்ப அருமையானது. பரலோகம் கழிவுறும். தாத்தா பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசும்போது நமக்கு இனம் புரியாத ஒரு ஆசீர்வாதம் பரலோகத்திலேருந்து இறங்கி வருதுங்க. அதை எத்தனை பேர் அனுபவிப்பீங்களோ என்னமோ தெரியல. ஒரு நாட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இந்த வயசான ஆட்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் அவங்கள காடுகளில் மலையில் கொண்டு போய் வச்சிட வேண்டியதான். அந்த அவங்க வாழ்நாட்கள் அப்படியே முடிஞ்சு போவோம். ஒரு மன்னன் தினமும் நாட்டு மக்களுக்கு ஒரு புதிர் போடுவான். ஒரு இளைஞன் மட்டும் அந்த புதிரை விடுவித்து கொண்டே இருந்தான். சரியாக பதில் சொல்லிட்டான். அவனுக்கு மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த வாலிபன் மட்டும் எப்படி செய்கிறான்னு கூட்டு ரகசியத்தை கேட்டால், எங்கள் வீட்டில் இருக்க தாத்தா சொல்கிற ஆலோசனை, எங்கள் வீட்டில் தாத்தாவை நான் பத்திரமா வச்சுருக்கேன், என் தாத்தாவை இழக்க விரும்பலை, தாத்தா கொடுக்குற ஆலோசனையில் தான் நான் பதில் சொல்கிறேன், ஜெயித்த பெறுறேன்னா. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, தேசத்தில் குடும்பத்தில் முதியோர்கள் கனம் பண்ணப்பட வேண்டும், முதியோர்கள் வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த விருப்பத்தை நீங்கள் எனக்கு நிறைவேற்றணும்னா ராஜா நிறைவேற்றி கொடுத்தார். நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம்.